Students, வணக்கம். SMS Easy Maths channel வாழ்த்துக்கள். 11th Maths chapter 9 exercise 9.1ல question number 17 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல f of x equal to sin x, x less than 0 னா 1 minus cos x, x வந்து 0க்கும் பைக்கும் இடையில இருந்தா cos x, x greater than pi ஆ இருந்தா மூணு கிராஃப் வரையணும். அப்போ x less than 0 இதான் x வேல்யூ. இது x, இது y வேல்யூ. x வேல்யூ 0 விட பெருசு. 0 விட பெருசுனா sin x கிராஃப் வரையணும். 0க்கும் பைக்கு இடையில இருந்தனா 1 minus cos x, 0க்கும் பைக்கு இடையிலனா 1 minus cos x கிராஃப் போடணும். பையை விட பெருசுனா cos x கிராஃப் போடணும். இதான் நம்ம கிராஃப் போட வேண்டியது. இப்போ x 0 less than 0 இதுக்கு இந்த பக்கம் 0க்கும் பைக்கும் இடையில. அப்போ இந்த பையை வந்து நம்ம மார்க் பண்ணிடுவோம். இதுக்கு இடையில ஒரு கிராஃப், அதுக்கு அந்த பக்கத்துல இன்னொரு கிராஃப். நமக்கு f of x equal to sin x. அப்ப sin x கிராஃப் நமக்கு தெரியும். sin x கிராஃப் எப்பவுமே 1க்கும் -1க்கும் இடையில வரும். 0ல ஸ்டார்ட் ஆகி போகும். இப்போ sin 90 னா 1 இப்படியே வரும், கப்பா வரும். இப்படியே போகும். அதே மாதிரி இங்க -1 வரைக்கும் வந்துட்டு இப்படியே போகும். நமக்கு 0 விட பெருசுனா தான் sin x கிராஃப். அப்ப இது நமக்கு வராது, இது கிடையாது. இங்க வேற கிராஃப் போட வேண்டியிருக்கு. அப்ப இது sin x கிராஃப். இதுல 0 வந்து இன்க்ளூட் ஆகல, ஈக்குவல் டு 0 கிடையாது. அப்ப 0ல வரக்கூடியது நமக்கு எடுக்க கூடாதுன்னா நம்ம அதுல ஒரு டாட், ஒரு சர்க்கிள் போடணும். ஒரு ஹாலோ ஃபில் ஆகாம ஒரு சர்க்கிள் போட்டா அது என்ன அர்த்தம்னா இந்த 0 x equal to 0 எடுக்கலன்னு அர்த்தம். இது 0, x க்கு 0. அப்போ sin x கிராஃப் 0 வரைக்கும் வரும், 0ல உள்ளது வராது. அடுத்தது இந்த cos x கிராஃப் நமக்கு தெரிஞ்ச கிராஃப் தான். cos x கிராஃப் எப்படி வரும்? cos 0 வந்து 1ல ஸ்டார்ட் ஆகும், கப்பா வரும், இப்படியே போகும். இதுல கிரேட்டர் than pi னாதான் cos x, பையை விட பெருசுனாதான் cos x. அப்போ இதுக்கு இந்த பக்கம் தான் cos x கிராஃப் எடுக்கணும். அப்ப இந்த இடம் வராது, இது வராது. இங்க ஈக்குவல் டு பை கிடையாது, x ஈக்குவல் டு பை. x ஈக்குவல் டு பைனா y வேல்யூ இது. அப்போ இந்த கிராஃப்ல நம்ம பை எடுக்கலங்கிறதுக்கு இந்த கிராஃப்ல இந்த பாயிண்ட் வராது. அதுக்கு ஒரு ஃபில் ஆகாம சர்க்கிள் போட்டு வச்சா போதும். இந்த ரெண்டுமே வரைஞ்சிட்டோம். இனி f of x equal to 1 minus cos x. இப்ப f of x is equal to 1 minus cos x. இப்ப கிராஃப் போடும்போது நம்ம f of x க்கு வந்து y ன்னு பெயர் கொடுப்போம். அப்ப y equal to 1 minus cos x. இந்த ஈக்குவேஷனுக்கு கிராஃப் போடணும். அப்ப நம்ம டேபிள் போட்டே போட்டுடலாம். இப்போ x y இந்த ரெண்டுக்கு இடையில தான் போடணும். அப்போ 0 சேர்த்துக்கலாம் இங்க. அப்போ x க்கு 0 போட்டா cos 0 வந்து 1. அப்போ x க்கு 0 போட்டா cos 0 1 minus cos 0 1 minus 1. அப்ப அது 0 வரும். இனி இந்த pi by 2 போட்டு பார்ப்போம். pi by 2, x க்கு pi by 2 போட்டா pi by 2 னா 90, cos 90 வந்து 0. அப்ப 1 minus 0 1 வரும். இனி இந்த pi போட்டோம்னா cos pi, cos 180 வந்து -1, cos 180 வந்து -1. அப்போ என்ன கிடைக்கும்னா 1 minus cos pi, cos 180 வந்து -1,
1 minus minus 1 அப்ப 1 plus 1 2 கிடைக்கும். அப்ப இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பிளாட் பண்ணிட்டு கிராஃப் போட்டுடலாம். 0 0 இந்த பாயிண்ட், அப்புறம் pi by 2 1 pi by 2 1 1 இங்க இருக்கு, pi by 2 இங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல வரும். இனி pi 2 இந்த pi 2 இங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல வரும். இப்ப இந்த 3 பாயிண்ட்ஸையும் சேர்த்தா நமக்கு கிராஃப் கிடைக்கும். இதுக்கு அந்த பக்கம் தேவையில்லை, அந்த பக்கம் cos x கிராஃப் போட்டிருக்கோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனா வராது, இதுவும் அதே மாதிரி கப்பா தான் வரும். ஸ்ட்ரெயிட் லைன் நினைக்க கூடாது, இப்படி வரும். இப்போ இந்த கிராஃப்ல ஜீரோவும் சேர்த்துக்கலாம், பை ஈக்குவல் டு ஜீரோவும் இருக்கு, ஈக்குவல் டு பையும் இருக்கு. அப்போ இதுல வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணணும். இதுல இந்த 0 பாயிண்ட் சேர்க்கல, அதனால ஹாலோ பிளாக் போட்டிருக்கோம். இந்த இடத்துல இது சேர்க்க வேண்டியிருக்கு, இந்த பாயிண்ட் ஈக்குவல் டு. அதே மாதிரி பையிலையும் இந்த பாயிண்ட் சேர்க்க வேண்டியிருக்குன்னா ஃபில் பண்ண சர்க்கிள் போட்டு விடணும். இங்க ஈக்குவல் டு பை கிடையாது, அப்ப பை நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பை வரும்போது ஒய் வேல்யூ இது, அதனால நம்ம இப்படி போட்டிருக்கோம். அப்ப இதுதான் நம்ம கிராஃப். இனி இந்த கிராஃப்ல இருந்து எந்தெந்த பாயிண்ட்ல லிமிட் இல்ல அப்படிங்கறத, லிமிட் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த லிமிட் கிராஃப்ல இருந்து எடுக்கும்போது கிராஃப் எங்கேயாவது பிரேக் ஆகாம இருந்தா அந்த இடத்துல எல்லாம் லிமிட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம், எல்லை மதிப்பு உண்டுன்னு அர்த்தம். இந்த கிராஃப் இங்கே இருந்து எல்லா இடத்துலயும் பிரேக் ஆகாம வருது, இங்கேயும் பிரேக் ஆகாம வருது. அப்ப இந்த இடத்துல எல்லாம் லிமிட் இருக்கு, இங்கேயும் பிரேக் ஆகாம வருது, லிமிட் இருக்கு. அப்ப பிரேக் ஆகுற இடம் இந்த இடமும் இந்த இடமும் தான் பிரேக் ஆகுது. அப்ப x ஈக்குவல் டு 0லயும் x ஈக்குவல் டு பைலையும் மட்டும் நம்ம செக் பண்ணணும். இங்க x வேல்யூவே x நாட்னு சொல்லியிருக்கு. அப்ப x நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுவோம். அப்ப இந்த 0ல அப்ப லிமிட் எடுக்கும்போது லெஃப்ட் சைட்லயும் அப்ரோச் பண்ணலாம், ரைட் சைட்லயும் அப்ரோச் பண்ணலாம். இடது பக்கத்துல இருந்து நம்ம நெருக்க முடியும், வலது பக்கத்துல இருந்து நெருங்க முடியும். இப்ப இடது பக்கத்துல நெருக்கும் போது இடப்பக்க இல்லை, லெஃப்ட் லிமிட். அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா f of 0 minus, அப்போ x இங்க வர வர இதான் y வேல்யூ. அப்போ y வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. x 0க்கு பக்கத்துல வரும்போது 0 ஆயிருது y வேல்யூ. அடுத்தது f of 0 plus வலப்பக்க எல்லை, ரைட் ஹேண்ட், இங்க இருந்து அப்ரோச் ஆகும்போது x இங்க இருந்தா இது y வேல்யூ, இங்க வர 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 y சின்னதாயிட்டு இங்க வரும்போது திரும்பியும் 0 தான் வருது. அப்போ இடப்பக்க எல்லையும் 0, வலப்பக்க எல்லையும் 0. இடப்பக்க எல்லையும் வலப்பக்க எல்லையும் ஈக்குவலா வருது, அதனால எல்கை மதிப்பு உண்டுன்னு அர்த்தம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 0, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் 0. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட், அதனால லிமிட் எக்ஸிஸ்ட்னு போடலாம். therefore லிமிட் x tends to 0 of f of x is equal to 0. அப்ப இந்த இடத்துலயும் லிமிட் இருக்குன்னு ஆயிட்டு. இனி இந்த இடத்துல செக் பண்ணுவோம். x not equal to pi. அப்ப அதே மாதிரி f of pi minus, pi minusனா பைக்கு லெஃப்ட் சைடுல நம்ம லெஃப்ட் சைடுல அப்ரோச் பண்றோம். அப்போ இந்த லைன் நம்ம மார்க் பண்ணோம், சும்மா மார்க் பண்ண தேவையில்லை. இப்போ x இங்க இருந்து அப்ரோச் பண்ணும்போது x இங்க இருந்தா y வேல்யூ இது இப்படியே பெருசாயிட்டே போகுது. பை வரும்போது பைக்கு பக்கத்துல வரும்போது y வேல்யூ இது, இது வந்து 2, இங்க 2 வருது. அப்ப லெஃப்ட் லிமிட் 2. அதே மாதிரி ரைட் லிமிட் பை பிளஸ் ஈக்குவல் டு, பை பிளஸ்னா பைக்கு ரைட் சைடு, இங்க இருந்து பண்ணும்போது x இங்க வரும்போது y இங்க இருக்கு, y x இங்க வரும்போது y இங்க இருக்கு. இது பைக்கு பக்கத்துல வரும்போது y வேல்யூ இது, இங்க வந்து -1 வருது. அப்போ லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் ஈக்குவலா வரல, அப்ப லிமிட் கிடையாது. இடப்பக்க எல்லையும் வலப்பக்க எல்லையும் ஈக்குவலா இல்ல, அதனால எல்லை மதிப்பு கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ லெஃப்ட் லிமிட் not equal to right limit. Therefore limit
limit x tends to pi of f of x கிடையாது, does not exist. இப்படி போடணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா கிராஃப் பிரேக் ஆகல இதுவரை, அப்ப எல்லா பாயிண்ட்லயும் லிமிட் இருக்கு. இங்க பிரேக் ஆகுது, செக் பண்ணோம், அங்க லிமிட் இருக்கு. இந்த இடத்துல பிரேக் ஆகல, அப்ப இது வரைக்கும் லிமிட் இருக்கு. இங்க பிரேக் ஆகுது, இங்க செக் பண்ணோம், லிமிட் இல்ல. இதுக்கு இந்த பக்கம் பிரேக் ஆகல, அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப இந்த பையன் தவிர எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப நம்ம அதை தான் ஆன்சரா எழுதணும். லிமிட் x is except x not equal to pi. x not equal to pi ஐ தவிர x இன் எல்லா மதிப்புகளுக்கும் எல்லை மதிப்பு உள்ளது. இப்படி ஆன்சர் எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.